ஒட்டுமொத்த உலகத்துக்கு எதிரி யாரு அப்படின்னு கேட்டா, அவன் எல்லையோரமா இருப்பாய்ங்க 10 பயலுக, 2 பயலுக அப்படின்னு. ஆனா டக்குனு யோசிச்சு பார்த்தா, "அமெரிக்காவா?" அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். எல்லா பயலும் ஓமா அப்படின்னு போட்டுருவாய்ங்க. ஆனா அமெரிக்காவோட கல்லா பெட்டி நிறைஞ்சு வழியுது. அதனால ட்ரேடு அப்படின்னு வரும்போது, அனுசரிச்சு டீல்கள எடுக்க தான் எல்லாருமே துடிப்பார்கள். 1000 தான் ஜென்ம விரோதிகள். அடேங்கப்பா! 2 பேரும் நேரா அடிச்சுக்க மாட்டாங்களே ஒழிய, அவனுங்க 2 பேரு தான் உலகத்திலே மிகப்பெரிய எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம். யார? ரஷ்யா, அமெரிக்காவ. இது குட்டி குழந்தைக்கு கூட தெரியுமேடா! அந்த 2 பயலுக ட்ரேட்ல மிஞ்சிக்கவே முடியாது. 2 ஆசாமிகளும் சண்டை கட்டி உருண்டாலும் ட்ரேட மட்டும் நிறுத்த மாட்டாய்ங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்தியாவும் அந்த வரிசைக்குள்ள போது. பொதுவாவே இந்தியாவ ட்ரேட்ல ரொம்பவே மிரட்டுவாய்ங்க. எப்ப? ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஆச்சாக்கும் பூச்சாக்கும்லாம் ட்ரேடு பார்த்துக்க அப்படிம்பாய்ங்க. "டேய் ஒண்ணுமே நாங்க செய்யலையேடா" அப்படின்னு இங்கேருந்து பதில்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப அப்படிலாம் கிடையாது. அன்னை அமெரிக்காக்குன்னு பேருக்கு சொல்றது. மண்டையிலே கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டி தள்ளுது இந்தியா. காரணம் என்ன? ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல அடங்குன பாடு கிடையாது. இஸ்ரேல், காசா யுத்தத்துல அடங்குன பாடு கிடையாது. நேரடியாவே பாகிஸ்தானோட ஒரு யுத்தம். நான் தான் நிறுத்தலே அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்றாரு. போற பக்கம், வார பக்கம் ஒரு இடத்த விடாம மனுஷன் கத்து கத்துன்னு கத்துறாரு. பின்னாடியே நம்மளும் கத்து கத்துன்னு கத்துறோம். யாரும் தலையிடல. நாங்க அடிச்சோம், அவன் கால்ல விழுந்தா, "எந்திரிச்சு போடா" அப்படின்னு மன்னிச்சு போர நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பின்னாடியே ட்ரம்புக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கோம். எங்க அவரு பின்னாடியே நின்னு அறிவிக்கிறோம். சில நேரங்கள்ல அவருக்கு முன்னாடியே அறிவிக்கிறோம். இப்படிலாம் நம்ம சேட்டை குடுக்க, பதிலுக்கு ட்ரம்ப் என்ன செய்வாரு? உடனே பாகிஸ்தான நோக்கி அமெரிக்கா போகும். இது அமெரிக்க புத்தி. அவனுங்க ரத்தத்திலே ஊறுனது. இந்தியாவுக்கு செக் வைக்கணும்னா பாகிஸ்தான்ட்ட போறது. ட்ரம்ப் இல்ல. இவர் எல்லாமே ஒரு ஹைலைட்ல. கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தி. அதுக்காக ஆசிம் முனிரையே கூப்பிட்டு சோறாயா ஊட்டுவ நீனு? எப்ப அவனுக்கு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சோறு போட்டியோ, அதுலருந்து உனக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச மரியாதையே போச்சு. காரணம் இல்ல. ஈரானுக்குள்ள மிகப்பெரிய சம்பவத்த நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உள்ளூர்லயும் ஒரு பயம் நம்பல, வெளியூர்லயும் நம்பல, இஸ்ரேலுக்குள்ளயும் நம்ப மாட்டேங்கிறாய்ங்க. பெஞ்சமின் நெதன்யாவுக்கு பேரு பெருசா இல்லாம இருந்துச்சு. எது? மொத்த இஸ்ரேலான்னு கேட்கக்கூடாது. ஓரளவுக்கு. அவரு பேர காட்டிலும் இஸ்ரேல்ல ஒரு ரிப்பேரால பேர சொல்லு அப்படின்னா, ட்ரம்ப் அப்படின்னு கத்துறாய்ங்க. எந்த நேரத்துல ஆசிம் முனிரோட நைட்டு டின்னர் சாப்பிட்டாரோ, இல்ல ஊட்டி விட்டாரோ, அந்த பயப்புள்ளையோட அம்புட்டு நெகட்டிவும் இப்ப இவர் தலையில விழுகுது. அப்பதான் அவன் யுத்தத்துல இருந்து தப்பிச்சு தெரிச்சு ஓடுனான் அப்படின்னு ஊர்ல சொல்லுவாய்ங்க. எங்க? அவன் ஊர்லயே சொல்லுவாய்ங்க, வெளியூர்லயும் சொல்லுவாய்ங்க, வெளிநாட்டுலயும் சொல்லுவாய்ங்க. ஆனா அவன பொறுத்தவரையும், யுத்தத்த நான் ஜெயிச்சுட்டேன், எனக்கு பதவி குடு அப்படின்னு பதவி வாங்கக்கூடியவன். அப்படியே அந்த பழக்கம் இவருக்கு ஒட்டிக்கிச்சு. இவர் ஈரான் அடிச்சது உண்ம. சேதாரம் கணிசமா நடக்கல. அதுவும் உண்ம. ஆனா, ஆசிம் முனீர் டம்மி பீஸோட இவரை ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு ஆனதுக்கு மொத்த காரணம் என்ன? கூப்பிட்டு சோறு போட்டது தான். அப்படின்னு பேக் ஃபயர் ஆயிப்போச்சு. சரி இவ்வளவு டிராமாவையும் ட்ரம்ப் நடத்திட்டாரு. இந்தியாவுக்கு எதிரா எதையாச்சும் சேட்டைய குடுத்துக்கிட்டே தான் இருப்பான் மனுஷன் அப்படின்னு எல்லாராலும் நினைக்கப்பட்டுச்சு. அப்படிலாம் குடுத்துக்கிட்டே இருக்கிற அளவு உலக சூழ்நிலையும் கிடையாது. இந்தியாவோட சூழ்நிலையும் கிடையாது. காரணம் என்ன? ட்ரம்ப் இப்படிலாம் திரியும்போது இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறது ட்ரம்ப்ப சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இல்லாட்டி அவரு போய் ட்ரேட் வார சுத்துறாரு. இதுக்கு அப்படியே இன்னொரு பூச்சாண்டி அமெரிக்காவுக்கே என்ன அப்படின்னா பிரிக்ஸ் கரன்சி தான். அந்த பிரிக்ஸ் நாடுகளோட வர்த்தகம் அப்படிங்கிறது கணிசமா ஏறிருச்சு. அமெரிக்க டாலர் இல்லாம பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்குள்ளேயே வர்த்தகம் அப்படிங்கிறது ட்ரில்லியன் கணக்குல தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குடோய் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் அறிவிச்சு விட்டார். இது ஒண்ணு போதாதா ட்ரம்ப்புக்கு பதறி இருக்கும் கிடந்து. இப்ப ஆசிம் முனிரை காட்டி நம்ம கிட்ட படம் காட்டுறதா? இல்ல பிரிக்ஸுக்காக நம்ம கிட்ட சரண்டர் ஆகுறதா அப்படின்னு கேட்டா, பிரிக்ஸுக்காக சரண்டர் ஆகி தான் ஆகணும். பிரிக்ஸோட வலுவே, மொத்த வலுவே எங்க இருக்கு அப்படின்னா, இந்தியா உள்ள நிக்கிற வரையும் தான். இந்தியா விலகிருச்சு அப்படின்னா, அது ரஷ்ய, சீனா கூட்டணியா போயிரும். அது உலகத்துக்கான ஒரு கூட்டணியா மாற வாய்ப்பே கிடையாது. நமக்கு பிடிக்குது, பிடிக்கலைங்கிறத தாண்டி இதான் எதார்த்தமான உண்மை. இப்படி வரவும் ஏற்கனவே அமெரிக்காவோட பல டீல்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப அக்ரெசிவா பேசுறோம். அடுத்த ஒரு 10 நாள்ல முடிய போதுல்லாம் சொன்னோம். ஆனா டீல்களோட எண்ணிக்கையோ, டீல்களோட சைஸோ, டீல் எத பத்தி அப்படி ட்ரேட பத்தி தான். அப்புறம் என்ன பொண்ணு குடுத்து பொண்ணு எடுக்கிறத பத்தியா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது எல்லாமே பெரிய அளவு இல்லாம வெளிப்படையா இல்லாம இருந்துச்சு. இப்ப 5 மிகப்பெரிய டீல் அப்படியே உனக்கு தூக்கி வாரி போட்டிருப்பாரு. அத இந்தியா கூட கையெழுத்து போட்டு இந்தியாவுக்கு அமெரிக்காவ தொறந்து விட போறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஒருவேளை ஃப்ரீ ட்ரேடு கொண்டு வர போறாங்களோ? இல்ல உண்மையிலேயே கோல்டுக்கான நமக்கு மட்டும் டிஸ்கவுண்ட்ல தரப்போறாங்களோ? அந்த மாரி மிகப்பெரிய அளவுல வழிக்கு வந்து தாண்டி ஆகணும் அப்படிங்கிற மாரி
இந்தியா சம்பவம் பண்ண அமெரிக்காவும் வலிக்கு வந்துருச்சு. இதே அப்படியே ஃபிளாஷ்பேக் போட்டோம் அப்படிலாம் இப்பெல்லாம் வலிக்கே வரமாட்டாங்க. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வலிக்கு வருவான்னு நம்ம காத்துக்கிட்டு கூட இருக்க முடியாது. வெறும் பஸ் ஸ்டாப்ல நின்ன மாரி ஆயி போயிரும். இப்ப நிலைமை அப்படிலாம் இல்ல. அமெரிக்கா வலிக்கு வர அளவு உலக சூழ்நிலையும் இருக்கு. இந்தியாவோட சூழ்நிலையும் உச்சத்துல இருக்குங்கிறனால, ட்ரம்ப் அடுத்து மிகப்பெரிய அறிவிப்பா, அதாவது இந்த ஈரான் விவகாரத்துல ஒரு பின்னடைவு. இதெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாரி எப்படி மிடில் ஈஸ்ட்ல போய் ட்ரில்லியன் கணக்குல அள்ளிட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லி அள்ளிட்டு வந்தாரு மனுஷன். அத வச்சு உள்ளூர்ல படம் ஓட்டி தள்ளிட்டாரு. அந்த படத்துல இருந்த மைலேஜ பூரா சாப்பிட்டது ஈரானுக்குள்ள நுழைஞ்சதுதான். இப்ப மீண்டும் அதே மாரி ஒரு மைலேஜ் தேடணும் அப்படிங்கிறக்காக இந்தியா கிட்ட வந்துதான் தீரணும். இந்தியா கிட்ட ஒரு பெரிய டீல். இது இந்தியாவுக்கு அவரு உள்ளூர்ல காட்டுற மைலேஜ விட ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நம்ம மைலேஜ் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறதுதான் எதார்த்தமான உண்மை.